ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாய் மாமன் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுன ரிவ்யூ பார்க்கலாமாங்க. பூங்கொடியும் இங்க அழகரை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அழகரால என்னுடைய ஊர்ல என்னால தலை நிமிர்ந்து நடக்க முடியல. என்னுடைய கோரிக்கைய நீங்க நிறைவேற்றுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட இந்த கோரிக்கை வைக்கிறேன். பட் நீங்க இதுல முடிவெடுத்து நீங்க எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா அது தப்பு. ஆனா பாதிக்கப்பட்ட நானே இதுல விருப்பப்பட்டு அழகரை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. ஏன்னா இந்த ஊருக்கு மட்டும் இல்ல, இந்த ஊரை சுத்தி பக்கத்துல இருக்க ஊருங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம என்னை பத்தி ரொம்பவே தப்பாவும் பேசிட்டு இருந்தாங்க. அதுவும் இல்லாம நீங்களே பஞ்சாயத்து தலைவர் நீங்களே இப்ப என்ன தப்பாவும் பேசுனீங்க. அதுவும் இல்லாம தப்பானா இப்ப அழகர் என்ன கூட்டிட்டு போய் தப்பாது எதனா நடந்துகிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே பேசுனீங்க. அப்ப நீங்களே பேசுற போது இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் எங்களை இப்படி சேர்த்து வச்சு என்ன தப்பாவும் பேசுவாங்க. அதுவும் இல்லாம என்ன மறுபடியும் யார் கல்யாணம் பண்ணிப்பாங்க? இப்படி அசிங்கமாயிட்டு என்ன நான் இப்ப தலை குஞ்சு நிமிர்ந்து குஞ்சுன்னு நடக்கலாம் என்னால முடியாது. இந்த ஊர்ல என்னால அசிங்கப்படமெல்லாம் முடியாது. எனக்கு பாதிக்கப்பட்ட நான் கண்டிப்பா அழகரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு நீங்க தான் எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூங்கொடியும் சொல்லிடுறாங்க. உடனே அழகரும், இங்க பாரு, நான் உன்னை கடத்தினது மிகப்பெரிய ஒரு தப்பு தான், அது நானே ஒத்துக்கிறேன். அதுவும் இல்லாம நீ சொல்றதெல்லாம் நான் தலையாடிக்கிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு நினைச்சு கூட பார்க்காத. அதுவும் இல்லாம உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. நான் உன்னெல்லாம் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க அழகருமே சொல்லவும், உடனே அங்க பஞ்சாயத்து தலைவருமே, இதை பாருப்பா, இந்த இதுல எல்லாம் நீ எல்லாம் இப்படி எல்லாம் ராங் பண்ணக்கூடாது, லவடெல்லாம் அடிச்சுட்டு இருந்தனா இந்த பஞ்சாயத்துக்கு நீ கட்டுப்படலன்னு சொல்லிட்டு ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிடும் பாத்துக்கோ அப்படின்னு மாதிரியுமே பஞ்சாயத்து தலைவர் சொல்லிட்டுறாங்க. உடனே மாயாண்டி, நீ என்னப்பா சொல்ற? உன் பையன் இப்படியெல்லாம் பேசக்கூடாதுப்பா. அதுவும் இல்லாம பஞ்சாயத்துல இப்படியெல்லாம் எதிர்த்து பேசினா என்ன நடக்கும்னு சொல்லிட்டு உங்க பையனுக்கு சொல்லி கூட்டிட்டு வரலையா? அதுவும் இல்லாம உங்க மேல ரைட்டாவே இருக்கட்டும், அதுவும் இல்லாம நீங்க எதுவுமே தப்பு பண்ணலன்னு கூட வச்சுக்கோங்க. ஆனா நீங்க முதல்ல பிராது கொடுத்துருக்கணுமா இல்லையா? அவங்க பிராது கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாம பாதிக்கப்பட்ட பொண்ணு இப்படி ஒரு விஷயத்த சொல்லுது. அதுவும் இல்லாம பொண்ணு மனசையுமே நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்க வீட்லயுமே ஒரு பொண்ணு இருக்கு, நீங்களுமே யோசிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து தலைவருமே சொல்லிடுறாங்க. உடனே மாயாண்டியும், ஐயா, எனக்கு இந்த ஒரு விஷயத்துல நான் கட்டுப்படுறேன். அதுவும் இல்லாம என்னுடைய பையன் பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்பு, அதுக்கான தண்டனைய அவன் அனுபவிச்சதான் ஆகணும். அதுவும் இல்லாம அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு என்ன கேக்குது, ஊர்ல பொது மன்னிப்பு கேட்க சொல்லிச்சு, அதுவுமே பண்ணியாச்சு. ஆனா அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை நினைச்சு இங்க அழகரை கட்டி வைக்க சொல்லுது. அதுல எனக்கு மனப்பூர்வ சம்பந்தம் தான். அதுவும் இல்லாம அழகர் என்னுடைய பேச்சை கேட்டு அங்க பூங்கொடி கழுத்துல தாலி கட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மாயண்டி சொல்லவும், உடனே இங்க அழகரும், அப்பா என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? இங்க அவன் கழுத்துல என்னால தாலி கட்ட முடியாதுப்பா. அந்த மஞ்சமலை நம்மள எவ்வளவு பெரிய அசிங்கமெல்லாம் பண்ணிருக்கான். அந்த குடும்பத்துல இருந்து கண்டிப்பா அந்த பூங்கொடியை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அழகரை சொல்லவும், உடனே மாயாண்டியும், டேய், நான் இதுக்கு தாண்டா சொன்னேன், அப்பவே நான் உன்னை சென்னைக்கு அனுப்பிச்சு விட்டேன். நான் என் பேச்சை கேட்காம நீ இங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு எங்க குடும்பத்தை இந்த பொது மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்டு மேலும் என்னடா எங்களை அசிங்கப்படுத்தலான்னு சொல்லிட்டு நினைக்கிற, என்னடா பண்ணலாம்னு நினைக்கிற? நான் சொல்றதா நீ கேட்கறியா இல்லையா? நீ நம்ம குடும்பம் அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறியா? ஓகே, நீ பண்ற மாதிரியே நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க மாயாண்டியும் சொல்லிடுறாங்க. உடனே இங்க பஞ்சாயத்து தலைவரை பார்த்து, ஐயா, எனக்கு இங்க நீங்க சொல்றத கட்டுப்படுறேன், நீங்க என்ன சொன்னாலுமே நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அழகருமே சொல்லிடுறாங்க. உடனே அழகுடைய அம்மாவும் ஒரு சைடு ரொம்பவே அதிர்ச்சியாகவும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுமே எதுவுமே பேசல. என்ன இருந்தாலும் இங்க அழகர் பண்ணது மிகப்பெரிய ஒரு தப்பு. ஏன்னா ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு, பொண்ணுக்காக நாம தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே எதுவுமே பேசாமலும் சைலண்டா ஆயிடுறாங்க. இந்த விஷயத்த கேட்டதுல இருந்து நந்தினியுமே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா மயக்க தெளிஞ்ச உடனே ஜூஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அவங்க இங்க இந்த ஒரு இதவே பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலுமே அழகரை மனசுல நினைச்சிட்டு இருந்தாங்க. இப்ப இப்படி ஒரு விஷயம் நடக்கிற போது பார்த்துட்டு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியா தான் இருக்கும். அவங்களுமே கூட்டிட்டு போய் அங்க உட்காந்து வச்சிடுறாங்க. உடனே இங்க பஞ்சாயத்து தலைவரும் அங்க பூசாரியை கூப்பிட்டு கோயிலுக்குள்ள இருக்கிற ஒரு தாலியையுமே எடுத்துட்டு வர சொல்றாங்க. எடுத்துட்டு இங்க அழகர்கிட்டயுமே கொடுத்தவும், உடனே இங்க மாயாண்டியும் அங்க இருக்கிற பேச்சியும் ரெண்டு பேரும் சந்தோஷம் அப்படியே சைகையிலேயே பேசிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம் தான். ஏன்னா இங்க அழகிற்கு கொடுக்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இங்க பேச்சுக்கிட்ட. ஏன்னா பேச்சு இங்க அழகருக்கும் பூங்கொடிக்கும் தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாங்க. அது இப்ப எல்லாரும் முன்னாடி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். அதுவும் இல்லாம இங்க மாயாண்டிக்குமே சந்தோஷம் தான். என்னதான் இருந்தாலையும் இங்க அழகர் மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணியிருந்தாலையும் ஊருக்கு முன்னாடி
பொது மதிப்பு கேட்டு அசிங்கப்பட்டு நின்றாலையும் கடைசியில இங்க மாயாண்டி நினைச்சது நடக்குதுன்ற போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான் இருக்கு. உடனே இங்க தாலியெல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்து விட்டுறாங்க. உடனே அழகருமே அங்க முன்னாடி போய் நிக்க, உடனே இங்க பூங்கொடியும் முன்னாடி போய் நிக்கிறாங்க. உடனே அழகருமே அங்க தாலி கட்டுறதுக்காகவும் போறாங்க. அங்க பூங்கொடியும் தலையை கீழே போட்டுக்கிட்டு குமிஞ்சுக்கிட்டுமே நின்றுறாங்க. அதுக்கப்புறம் இங்க அழகருமே தாலியுமே கட்டி முடிச்சிடுறாங்க. இதை பார்த்த நந்தினிக்கு பயங்கரமான ஷாக்கிங். அதுவும் இல்லாம நினைச்சு அழுதுகிட்டு கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்க போறாங்க போல. இதை பார்த்ததுமே அவங்களும் மறுபடியும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. தாலி கட்டி முடிச்சதோட அதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சிருது. உடனே பஞ்சாயத்து தலைவரும், அம்மா உனக்கு வேற எதனா கேட்கணும்னு தோணுதா இல்ல வேற எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியா அப்படின்னு மாதிரியுமே கேட்கிறாங்க மறுபடியும் பஞ்சாயத்து தலைவர். அதுக்கப்புறம் இங்க பூங்கொடியுமே மிகப்பெரிய ஒரு முடிவையும் எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அந்த கட்டின தாலிய என்னால் இந்த கழுத்தில் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. எனக்கு கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆகலைன்னா கூட பரவாயில்ல, எங்கள் அப்பாவை அசிங்கப்படுத்தினா அந்த ஃபேமிலி கூட போய் என்னால் சந்தோஷமாக வாழ முடியாது. ஐயா என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் இப்போ இந்த தாலியை கழட்டி மூஞ்சிலே விசிறி அடிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை கழட்டி அங்க அழகர் மூஞ்சிலே விசிறி அடிச்சிடுறாங்க. ஏன்னா எங்க அழகரை அந்த ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும், அவங்க ஃபேமிலியை தலை குடிஞ்சு நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி ஒரு விஷயத்த கேட்டாங்க. உடனே இங்க பஞ்சாயத்து தலைவரும், இன்னமா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ கேட்டதை எல்லாமே நிறைவேற்றிருச்சு. அதுவும் இல்லாம எங்க மாயாண்டி ஃபேமிலி வந்து ஊர் முன்னாடி வந்து இங்க அழகர் வந்து பொது மன்னிப்பு கேட்கணும்னு சொன்ன, அதையுமே பண்ணி முடிஞ்சிருச்சு. இப்ப நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா அதையுமே பண்ணி வச்சுட்டோம். ஆனா எதுக்காக நீ இப்படி அந்த பஞ்சாயத்தை மதிக்காம இப்படி தாலியை கழட்டி அந்த அழகர் மூஞ்சில விசிறடிக்கிற? இது மிகப்பெரிய ஒரு தப்புமா, நீ பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து தலைவரும் சொல்லவும், உடனே எங்க பூங்கொடியும், என்னங்கய்யா இன்னும் இது நியாயமே கிடையாது, அவங்க பண்ணதெல்லாம் நியாயமா? எங்க அப்பா ஒரு கையை வெட்டுறது நியாயமா? அதுவும் இல்லாம என்ன கழுத்தது நியாயமா? என்னுடைய கல்யாணத்தை நிறுத்தது நியாயமா? எது நியாயம்னு சொல்லிட்டு நீங்க பேசிட்டு இருக்கீங்க? அவங்க பண்ணாங்க, அப்படி இவ்வளவு பெரிய தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லாவே தெரியும். அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஆனா உங்க ஊர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த அழகர் பயலுக்கும் அந்த மாயாண்டி ஃபேமிலிக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணியெல்லாம் பேசக்கூடாதுங்கய்யா. எதுவாக இருந்தாலையும் நீங்கள் ஒரு நியாயமாக பேசணும். நீங்கள் பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதுவும் இல்லாமல் எனக்கு அவனை அவமானப்படுத்தணும்னு நினச்சேன், அதே மாதிரி அவனை அவமானமும் படுத்திட்டேன். இதுக்கு மேலே எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஐயா. ஏன்னா என்ன எப்படி கடத்திட்டு போயிட்டு இந்த ஊர் முன்னாடியும் இந்த பக்கத்து ஊர் முன்னாடியும் என்ன அசிங்கப்படுத்தினாரோ அதே மாதிரி என்ன அவரை வந்து நான் அசிங்கப்படுத்திட்டேன். இதுல பதிலுக்கு பதில் சரியா போச்சு. அதுவும் இல்லாம எனக்கு இந்த ஒரு விஷயத்தினால கடைசி வரைக்கும் கல்யாணமே நடக்கலனாலையுமே எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. எனக்கு வேற என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு தெரியல. அவனை வந்து இந்த ஊர் முன்னாடி அசிங்கப்படுத்தணும்னு நினைச்சா அசிங்கப்படுத்தியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பூங்கொடியுமே சொல்லிட்டுறாங்க. உடனே இங்க பஞ்சாயத்து தலைவரும், இங்க பாருமா, உனக்கு வந்து இப்ப அசிங்கப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கல, ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு அசிங்கமும் கிடையாது. அவன் ஒரு பையன், அவனுக்கு நிறைய பொண்ணுங்கள் இருக்கு. ஆனா உனக்கு யார் கொடுப்பா மாப்பிள்ள? நீ வந்து இப்படி இந்த கோவத்துல முடிவெடுக்கிறதெல்லாம் எப்பவுமே கரெக்டா படாது. உங்க அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி பண்ணியோ இல்ல நீ அவங்க மேல இருக்கிற கோவத்துல பண்ணியோ அது தெரியாது. ஆனா இப்ப நீ பண்ண விஷயம் மிகப்பெரிய ஒரு தப்பான விஷயம். அது இல்லாம இந்த விஷயம் உனக்கு தான் பாதிப்பை உருவாக்குமா தவிர எங்க அழகருக்கோ இல்ல மாயாண்டிக்கோ யாருக்குமே எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. ஏன்னா அழகரை வந்து இன்னும் 1 மாசமா 2 மாசமா போனா அந்த விஷயத்த மறந்துடுவாங்க. ஆனா உன்னோட விஷயத்துல யாருமே மறக்க மாட்டாங்க. என்ன இருந்தாலையும் அவன் பையன், நீ பொண்ணு, அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். நீ பொண்ணு கேட்ட, நீ ஒரு வாக்கு கேட்ட அப்படின்றதுனால உன்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால இங்க அழகரை வந்து உன் கழுத்துல தாலியை கட்ட சொன்னோம். ஆனா நீ அதை எங்க பஞ்சாயத்தோடைய இது வாக்க மீறி நீ இப்படி ஒரு விஷயம் பண்ணிருக்க. மறுபடியும் நீங்க பிராதே கொடுத்தாலையும் இங்க பஞ்சாயத்து வந்து கூட்டப்படாது. ஏன்னா நீங்க பஞ்சாயத்தை மீறிருக்கீங்க. அதுவும் இல்லாம இந்த பஞ்சாயத்தை நீங்க மறுபடியும் எக்காரணத்தை கொண்டும் எப்பவுமே நீங்க இந்த பஞ்சாயத்தை கூட்டுறதுக்கான தகுதியும் அனுமதியும் எப்பவுமே உங்களுக்கு வழங்கப்படாது. அப்படி அங்க பஞ்சாயத்து தலைவருமே சொல்லிடுறாங்க. உடனே எங்க பூங்கொடியோடைய அப்பாவும் மஞ்சமலையும், இந்த மாதிரியா
யோ உனக்குனையா மரியாதை இருக்கு? என்னுடைய பொண்ணுடைய கல்யாணத்தை நிப்பாட்டி எங்களை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த மாயாண்டி குடும்பத்திலிருந்து அந்த சின்ன மைனர் அழகர் வந்து என்னுடைய பொண்ணுடைய கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு எங்களை அசிங்கப்படுத்தணும் விதமா அவன் இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணி வச்சிருக்கான். இன்னும் இருந்தாலையும் உங்க ஊருன்னு சொல்லிட்டு நீங்களா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஒருத்தன் உயிரோடு இருக்க மாட்டீங்க. எப்பவுமே அவங்க என்னுடைய குடும்பத்துக்கு செஞ்ச துரோகத்தை நாங்க எப்பவுமே மறக்க மாட்டோம். அதுவும் இல்லாம ஒரு ஃபங்க்ஷன் காது குத்து விழால வந்து என்னுடைய கையை நான் இழந்து இப்ப நிக்கிறேன்னா அதுக்கு காரணம் அந்த மாயாண்டி ஃபேமிலி தான். இப்ப நான் இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்னா அதுக்கு காரணம் அந்த மாயாண்டி ஃபேமிலி தான். இத்தனை வருஷமா என்ன வந்து என்னுடைய பொண்ணு சாப்பாடு ஊட்டி வளர்த்துருந்துச்சு. ஆனா சொல்ல போனா நான் தான் அவளை பார்த்துக்கிட்டு அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டு அவளை நான் பத்திரமா பார்த்துருக்கணும். ஆனா என்னுடைய பொண்ணு எனக்கு அப்பா மாதிரி இல்லை, எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி எனக்கு தினம் தினம் சாப்பாடு ஊட்டிக்கிட்டு தினம் தினம் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு தெரியுமா? ஆனா நீங்க இந்த விஷயமெல்லாம் தெரியாம பஞ்சாயத்துக்குள்ள வந்துட்டு நீங்க உங்க ஊர் ஆளுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு லைட்டா ஃபேவரா பேசிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க நினைக்கிறதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியுது. என்ன அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். மறுபடியும் இங்க இந்த ஊர்ல நாங்க எதுக்கு வந்து பஞ்சாயத்தை கூட்ட போறோம்? இதுக்கு மேல எங்களுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அதுவும் இல்லாம அவங்களுக்கு இப்ப அவமானம் ஆச்சு இல்ல, இப்ப இந்த கல்யாணத்தை நிப்பாட்டின மாதிரியும் ஆச்சு, அது இல்லாம கல்யாணம் நடக்காத மாதிரியும் ஆச்சு. இந்த அவமானத்துல அவங்க தூக்கு போட்டு தொங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மஞ்சமலையுமே சொல்லிடுறாங்க. உடனே இங்க மாயாண்டியும் பயங்கர கோவத்திலையுமே அங்க மாயாண்டி என்னடா எதுக்காகடா நீ இப்படி வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். அப்பவே பூங்கொடி வந்து என்னுடைய பையனை அழகரை கட்டிக்க சம்மதிக்கும் போதே எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருந்துச்சு இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லிட்டு. ஆனா அவ ஒரு பொம்பளை பொள்ளையா இருந்துகிட்டு இவ்வளவு பெரிய ஒரு பகைய மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு கூடாது. இப்படி பகையாவ மனசுக்குள்ள வச்சுட்டு இருந்தானா அவளவே அந்த பகை வந்து எரிச்சிடும். ஏன்னா நாங்க எப்பவுமே உங்களை எதிரியாவும் நினைச்சதில்ல, உங்களை நான் பகையாவும் நாங்க வச்சுட்டு இருந்ததில்ல. ஆனா நீங்க இப்ப இல்ல, அப்போ இருந்தே நீங்க இப்படிதான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதோ ஒரு பிரச்சனையை கொண்டு வருவீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் இப்படிதான் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபேமிலியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் ஐயா. எனக்கு அப்பவே தெரியுங்க ஐயா இவங்க இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சிருந்தேன் அந்த பஞ்சாயத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க மாயாண்டி பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்லவும், பஞ்சாயத்து தலைவரும் இங்க பார்ப்பா மாயாண்டி, நீ சொல்றது என்னமோ கரெக்டான ஒரு விஷயம்தான், இங்க பஞ்சாயத்துல தீர்த்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பஞ்சாயத்துக்கு வந்து ஒரு பிராது கொடுத்துட்டு இப்ப இங்க வந்து பஞ்சாயத்து தலைவர் உத்தரவிட்டபடி நடக்காம இந்த பூங்குடி பொண்ணு வாழ்க்கை போயிடுச்சு அது போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்து டிராமா போட்டுட்டு இருக்கு. எப்பவுமே இது மாதிரி ஒரு பொண்ணுங்களை நம்பவே கூடாது. அதுவும் இல்லாம பசங்களை கூட நம்பிடலாம், ஆனா இப்படி ஒரு பொண்ணுங்களை எப்பவுமே நம்பாம இருக்கிறதா ரொம்பவே நல்லது. ஏதோ இந்த லைஃப்ல இந்த வாழ்க்கைய தொலைச்சு நிக்குது, அந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலாம், இல்ல அந்த பொண்ணுக்கு நல்ல ஒரு தீர்ப்பை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிராது கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த பஞ்சாயத்தை கூட்டினா இந்த பொண்ணு இப்படி எல்லாரையுமே அசிங்கப்படுத்திருச்சு. மறுபடியும் இந்த பொண்ணும் சரி அவங்க குடும்பத்தாளுங்க யாருமே இப்படி பிராது கொடுத்தா அதுக்கு வந்து யாருமே ஆக்ஷன் எடுக்கக்கூடாது, இந்த பஞ்சாயத்தையுமே கூட்டக்கூடாது, அது என்னுடைய உத்தரவு அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தை கிளச்சி விட்டுறாங்க. உடனே இங்க மஞ்சமலையும் இந்த பார் மாயாண்டி, உன்னுடைய ஃபேமிலி எப்பவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கணும், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். ஏன்னா என்னுடைய சந்தோஷத்தை தொலைச்சது உங்களால் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வராமல் இருந்திருந்தீங்கன்னா நான் இப்போ 2 கையோட சந்தோஷமாக இருந்திருப்பேன். என்னுடைய பொண்ணுக்காக நான் எவ்வளவோ பணங்கள் நகைகள்னு சொல்லிட்டு சேர்த்து வச்சிருப்பேன். இப்போ என்னுடைய பொண்ணுக்கு நான் நகை போட முடியாமல் எதுவுமே பண்ண முடியாமல் ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன். இதுக்கெல்லாம் காரணமே நீ மட்டும்தான். ஏன்னா நீ என்னுடைய கையை வெட்டாமல் இருந்ததுன்னா என் பொண்ணை நான் எப்படியெல்லாம் படிக்க வச்சிருந்திருப்பேன், எப்படியெல்லாம் நான் ஒரு நல்ல இடத்துல கட்டி கொடுத்துருந்துருப்பேன். ஆனால் இப்போ என்னால் அவளுக்கு எதுவுமே செய்ய முடியாத ஒரு தகப்பமான் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது எனக்கு தினம் எனக்கு ஒரு சித்திரவாதியாக இருக்குது. அந்த ஒரு கஷ்டத்தை அந்த ஒரு சித்திரவாதியை நீங்கள் அனுபவிச்சே ஆகணும். இப்போ கூட நான் என்னுடைய பொண்ணுடைய வாழ்க்கையை நினைக்கல, நீங்கள் அசிங்கப்படணும் எல்லார் முன்னாடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிங்கப்பட்டா மட்டும்தான் எங்களுடைய கஷ்டம் புரியும் அப்படின்றத உங்களுக்கு புரிய வைக்கணும். அப்படின்றதுனால மட்டுமே இந்த ஒரு பஞ்சாயத்தை நாங்கள் கூட்டினோம்.
என்ன அப்படி நான் நாங்கள் பூங்கொடிய அழகிற்கு கொடுக்குறோன்னு சொன்ன உடனே உங்களுக்கு உடம்பெல்லாம் சில்லு சில்லு சில்லுன்னு இருந்திருக்குமே. ஆனால் அது எப்பவுமே நடக்காது. அதுவும் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த ஒரு விஷயம் மட்டும் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. அதுவே நானே நடத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பொண்ணுகிட்ட நானே கேட்டாலையும் என்னுடைய பொண்ணு வந்து கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்துல சம்மதிக்கவே மாட்டா. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, என்னுடைய கஷ்டத்தை அவ சின்ன வயசுல இருந்து இல்ல, குழந்தையில இருந்தே என்னுடைய கஷ்டத்தை அவ பார்த்துட்டு இருந்திருக்கா. உங்க மேல அவ ரொம்பவே கோவத்திலயுமே இருக்கா. ஆனா நீங்க ஏதோ தப்பிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் நினைச்சுக்கோங்க. நான் இருக்கிற கோவத்துக்கு உங்களை வெட்டி கூறு போட்டுருப்பேன். ஆனா என்னுடைய பொண்ணோடைய பேச்சை கேட்டுக்கிட்டு நான் எதுவுமே பண்ணாம இருக்கேன், அது வரையும் உங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மஞ்சமலையுமே சொல்லிட்டுறாங்க. உடனே பென்னியும், இந்த பார் மஞ்சமலை, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியே கிடையாது. ஏன்னா இந்த பஞ்சாயத்தை கூட்டி பொது மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு எங்களை அசிங்கப்படுத்திட்டு தாலியை கட்ட சொல்லணும் உங்க பொண்ணு கழுத்துன்னு சொல்லிட்டு தாலியும் கட்ட வச்சுட்டு இப்படி அசிங்கப்படுத்தினதுக்கு நீங்க என்னைக்கா ஒரு நாள் கண்டிப்பா அதுக்கான பலனை நீங்க அனுபவிச்சே ஆகுவீங்க. இப்படி அசிங்கப்படுத்தினதுக்காக நீங்க எப்பவுமே நீங்க தண்டனை அனுபவிக்காமலாம் போகவே மாட்டீங்க. சியா ரொம்பவே நல்ல ஒரு மனசு. அதுவும் இல்லாம அந்த மனசை நீங்க புரிஞ்சுக்காம எங்களுடைய சியானை நீங்க இப்படி அவமானப்படுத்துவீங்கன்னு சொல்லிட்டு நாங்க நினைச்சு கூட பார்க்கல. ஏதோ என்னுடைய ஃபேமிலியில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி தான் எங்கள் சியாவும் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அதுவும் இல்லாமல் இப்போ கூட பழைய கோபமெல்லாம் மனசில் வச்சுக்காம இப்போ கூட இந்த சம்மதத்தில் ஓகேவும் சொன்னார். ஆனால் நீங்கள் அவர் மனசை புரிஞ்சிக்காம இப்படியெல்லாம் பண்ணுற போது நீங்கள் அந்த நல்ல மனசை புண்படுத்தினதுக்காக கண்டிப்பாக நீங்கள் கஷ்டப்பட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பென்னியுமே சொல்லிட்டுறாங்க. உடனே ஒரு சைடுங்க அழகுடைய அம்மாவும் பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. உடனே அழகருமே போயிட்டு, அம்மா எதுக்குமா அழுதுகிட்டே இருக்கீங்க? அவங்களுடைய கேரக்டர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்களுடைய திருட்டுத்தனம், அவங்களுடைய ஃப்ராடுத்தனம்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே தெரியும். அவங்க எப்பவுமே நம்மளை அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் நம்மளை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரே நோக்கத்தில் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நம்ம எப்படிமா அவங்க மறுபடியும் அவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. அப்படியே அந்த ஃபேமிலி ஏதோ ஒரு பிரச்சனை கொண்டு வந்தாலையும் அவங்கள என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்கிறேம்மா. மறுபடியும் மஞ்சமலை நம்ம ஃபேமிலி கூட எதனா பிரச்சனை பண்ணணும்னு வந்தானா வெட்டு ஏன் வெட்டாக தான் இருக்கணும், அவன் கழுத்தை தான் வெட்டுவேன். வெட்டா அவன் கழுத்தை வெட்டிட்டு நான் ஜெயிலுக்கே போயிடுவேன். இப்படி நான் அசிங்கப்படுத்த விட அவனை வெட்டிட்டு நான் ஜெயிலுக்கே போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அழகர் சொல்லவும், உடனே அழகுடைய அம்மாவும், அழகரே இப்படி ஒரு விஷயம் மட்டும் நீ பண்ணிடாதப்பா. ஏன்னா நீ இருக்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் தான் இருக்க. ஏற்கனவே முன்னாடியே உங்கள் அப்பா வந்து ஜெயிலுக்கு போன ஒரு கஷ்டத்தை என்னால் அனுபவிக்க முடியல. அதுவும் இல்லாமல் நீயும் இப்போ ஜெயிலுக்கு போயிட்டேன்னா என்னால் தாங்கிக்க முடியாது. நீ உன்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீ போயிட்டு வந்த போதே எனக்கு உயிர் வந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் மறுபடியும் நீ போலீஸ் ஸ்டேஷன் போனா என்னால் தாங்க முடியாத அழகரு என்னுடைய பேச்சை கேட்டு யார்கிட்டையுமே எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாமல் அழகரு, எனக்கு அதுவே போதும். அதுவும் இல்லாமல் அவங்க நம்மள தானே அசிங்கப்படுத்தினாங்க, நம்மளுக்குன்னு அசிங்கப்படுறது புதுசா? அவங்க அப்போ இருந்தே நம்மளை அசிங்கப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய இப்போ வரைக்குமே அவங்க அப்பா நம்பிக்கிட்டு இருக்காரு. அவரு இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு இவ்வளோ அசிங்கம் தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அழகுடைய அம்மாவும் சொல்லிடுறாங்க. உடனே இங்க நந்தினியும், மாமா இன்னும் அந்த பஞ்சாயத்துல இங்க பூங்கொடி கல்யாணம் பண்ண சொன்னான்னு சொல்லிட்டு நீங்க அதுக்கு கட்டுப்பட்டு நீங்க அவ கழுத்துல தாலியை கட்டினா அவ என்னன்னா உங்களை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு உங்க மூஞ்சிலே தாலியை விசிறி அடிக்கிறா. நீங்க அப்பவே அவ தலையை எடுத்துருக்க வேணாம். அவ தலையை எடுத்துட்டு நீங்க ஜெயிலுக்கு போயிருந்தா கூட உங்களுக்காக நான் நின்றுருப்பேன். இப்பவே நீங்களே என் கழுத்துல தாலியை கட்டிட்டு நீங்க ஜெயிலுக்கு போங்க மாமான்னு சொல்லிட்டு நானே அமுச்சு விட்டுருப்பேன். அந்த அளவுக்கு அவங்க மேலே எனக்கு கோபமா இருக்கு. அதுவும் இல்லாம அவங்க இப்படி ஒரு விஷயத்த நினைச்சு இந்த பஞ்சாயத்தை கூட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல. அதுவும் இல்லாம அந்த பூங்கொடி ஒரு பொம்பளையா இல்ல வேற என்னமோன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அவங்க அப்பாவை பழி வாங்கணும், அவங்க அப்பாவை இது வெட்டினதுக்காக இங்க நம்ம ஃபேமிலியை இப்படி அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் அவங்களுடைய ஃபேமிலிக்கும் நம்மளுடைய ஃபேமிலிக்கும் எந்த ஒரு ஒட்டும் உறவும் கிடையாது. அதுவும் இல்லாம மாமா கூட இங்க இது மாயாண்டி மாமா கூட கண்டிப்பா அந்த வீட்டுல இருக்கவங்ககிட்ட யாருக்கிட்டையுமே பேசவும் கூடாது. ஏன்னா அவங்க இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு கண்டிப்பா இந்த வீட்டுக்குள்ளேயும் வரக்கூடாது, மறுபடியும் நம்ம கூட பிரச்சனைக்கும் வரக்கூடாது. அவங்கள நம்ம எங்க வைக்கணுமோ அங்க வச்சா மட்டும்தான்
நம்மளுக்கான மரியாதை கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நம்மள இந்த ஊர் முன்னாடி பொது மன்னிப்பு கேட்க வச்சு, மாமா உங்களை எவ்வளோலாம் அசிங்கப்படுத்தினாங்க, ஏன் மாமா அதுக்கு தான் இங்கே மாமா வந்து உங்களை சென்னைக்கு அனுப்பிச்சுக்கிட்டாங்க. நீங்கள் சென்னைக்கு போயிருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் அந்த வயசான மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த பூங்கொடி கஷ்டப்பட்டு இருந்துருப்பா. அப்போ தான் நம்மளுடைய அருமை பெருமைன்னு சொல்லிட்டு என்னன்னு சொல்லிட்டு அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நாம் அவளுடைய லைஃப்பை இது கெடுத்துட்டோன்னு சொல்லிட்டு அவள் நினச்சிட்டு இருக்கா. சொல்லப்போனால் அவளுடைய லைஃப்பை அவளுடைய வாழ்க்கையை நாம் தான் காப்பாற்றி விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்குமே அவள் நினைக்காம இருக்கா. அவள் அப்படி இருக்கட்டும், அவள் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கட்டும், ஆனால் அவளை பற்றி யாருமே யோசிக்க கூடாது. மாமா இப்போ இந்த பேச்சு இது அத்தையோட ஃபேமிலியை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இதுக்கு மேலேயாவது நீங்கள் அவங்களுடைய கேரக்டரை எல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லாரும் முன்னாடியுமே இப்படி இந்த அளவுக்கு நம்மளை அசிங்கப்படுத்தினவங்க யாருமே கிடையாது, அவங்க மட்டும்தான். அவங்கள நீங்கள் எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல மட்டும்தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நந்தினியுமே சொல்லிடுவாங்க. உடனே அழகருமே ரொம்பவே குற்றணர்ச்சிலையும் ரொம்பவே வருத்தத்திலையுமே உட்காந்துக்கிட்டு இருக்கு. அழகர் வந்து இப்படி ஒரு எதிர்பார்ப்பை வந்து வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா எங்க பஞ்சாயத்துக்கு கட்டுப்படணும், ஏன்னா பஞ்சாயத்துக்கு கட்டுப்படலைன்னா இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க அப்படின்ட்டு ஒரு விமர்சனத்தில் அந்த ஒரு பயத்தில் எங்கள் ஃபேமிலிக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் எந்த ஒரு கஷ்டத்தையுமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பூங்கொடியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஓகே பண்ணாங்க. ஆனால் பூங்கொடி இப்படி ஒரு பிளானில் அங்கே வந்து நிற்பாங்கன்னு சொல்லிட்டு அழகர் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டார். அழகருமே வாங்கிய தாலியை கட்ட அவங்க வந்து தாலியை வாங்கி மூஞ்சிலே வீச அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு அவமானம். ஏன்னா ஊர் முன்னாடி இப்படி ஒரு அவமானம் யாருமே படலை. இந்த அவமானம் பட்டுட்டு இந்த ஊருக்குள்ளேயோ இல்லை உயிரோடு இருந்தால் அவங்க எவ்வளோ பெரிய கேவலமானவங்கன்னு சொல்லிட்டு தெரியுமா அப்படின்ற அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்க அங்கே பூங்கொடியுமே. உடனே பூங்கொடியை பார்த்து அங்கே மஞ்சமலையும் பூங்கொடி நீ அவங்களுக்கு கரெக்டான ஒரு பதிலடியை கொடுத்துருக்க, அதுவும் இல்லாமல் அவங்க அசிங்கப்பட்டதுக்கு உயிரோடு வாழ்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது. ஏன்னா நீ அந்த அளவுக்கு அவங்களைய இப்படி அசிங்கப்படுத்திட்டு வந்திருக்க. இதை நினைக்கிற போது எனக்கு ரொம்பவே பெருமையாகவும் இருக்குது. அதுவும் இல்லாமல் அப்பாவை இப்படி பண்ணவங்கள அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு நீ இப்படி பண்ணத்தில் எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் என்ன தினமும் என்னை பார்த்துக்கிறதும் இல்லாமல் எனக்காக நீ அவங்கக்கிட்ட போய் சண்டை போட்டுட்டு இப்படி ஒரு அசிங்கத்தை கொடுத்துட்டு வந்திருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போது சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எனக்காக நீ என்ன வேணால் பண்ணுவ அப்படின்றது எனக்கு நல்லாவே புரியுது. இப்படியாப்பட்ட என்னுடைய மகளுக்காக நான் நல்ல மாப்பிள்ளையை பார்க்குவேன். அதுவும் இல்லாமல் உன்னுடைய ஏஜில் இருக்கிற உனக்கு தாழ்ந்த மாப்பிள்ளையை நான் கண்டிப்பாக பார்ப்பேன். அந்த மாப்பிள்ளையை நான் கண்டிப்பாக பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மஞ்சமலை சொல்லிட்டவும் உடனே ராசாத்தியுமே அண்ணன் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அந்த மாப்பிள்ளை வீட்டில இருந்து நம்மளுக்கு 70 பவுன் நகை கொடுத்து அமைச்சிருக்காங்க, அதுவும் இல்லாமல் நம்ம சம்மந்தம் பேசி முடிச்சிருக்கோம். இந்த பிரச்சனை முடிஞ்ச உடனே அவங்க எப்போ கல்யாணம் எப்போ வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு டைமில் நீங்கள் இந்த கல்யாணத்தை நடத்த வேணான்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அண்ணா என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ராசாத்தி சொல்லவும் உடனே எங்கள் மஞ்சமலையும் ராசாத்தி நீ என்னுடைய பொண்ணோட விஷயத்தில் இன்வால்வ் ஆகாத, எனக்கு அந்த மாப்பிள்ளையை சுத்தமாக பிடிக்கல, அதுவும் இல்லாமல் அவனுக்கு நிறைய வயசு, மாப்பிள்ளையை பிடிச்சிருந்துச்சின்னா கூட நாங்கள் பூங்கொடிக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன், ஆனால் மாப்பிள்ளையை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல, அங்கே அந்த மாப்பிள்ளைக்கு நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். என்னுடைய பொண்ணுக்கு இங்கே இது மாயாண்டி குடும்பத்தில் எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குற அளவுக்கு நான் மாப்பிள்ளையை பார்த்து என்னுடைய பூங்கொடிக்கு நான் கட்டி வைக்க போகிறேன். நீ என்னுடைய பொண்ணோட விஷயத்தில் இன்வால்வ் ஆகாத, அதுவும் இல்லாமல் அவளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு என்னவோ அதை நான் பார்த்துக்கிறேன், உனக்கு எந்த ஒரு வரியுமே பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மஞ்சமலையுமே சொல்லிடுறாங்க. ஸோ இங்கே ஸோ இங்கே வந்து எல்லாருமே ஒரு சைடு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தாலுமே பேச்சுக்கு மிகப்பெரிய ஒரு அசிங்கம் அவமானம். ஏன்னா இங்கே அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக தாங்க. கடைசியில் இங்கே அங்கே பூங்கொடி வந்து அழகரையும் அண்ணனையும் அண்ணின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்படி அசிங்கப்படுத்துவா அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு வந்து கொஞ்சம் ஒன்று நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க. உடனே இங்கே பூங்கொடியும் அவங்க அம்மா கிட்ட பேச்சுக்கிட்ட போயிட்டு அம்மா
எப்படிம்மா என்னுடைய பதிலடி? அதுவும் இல்லாமல் நான் அசிங்கப்பட்டதுக்கு அவங்களும் ஒரு காரணமாக இருந்தாங்க. அதனால அது ஒரு விஷயமா இருந்தாலையும் எங்கள் அப்பாவை எவ்வளோ அவமானப்படுத்திருக்காங்க, அசிங்கப்படுத்திருக்காங்க, ஒரு கையை எடுத்திருக்காங்க. அதுக்காக இதெல்லாம் ரொம்பவே கம்மிதாம்மா. இதுக்கும் இன்னும் மேலே அவங்கள அசிங்கப்பட வைக்கணும். எனக்கு அதுதான் ஆசை. எங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நீங்களே பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனாலையும் நீ உங்கள் அண்ணன் தான் முக்கியம்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணனவே நினச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியுமே சொல்லிடுறாங்க. உடனே பேச்சியும் பட் இங்கே இங்கே என்னுடைய புருஷனா உன்னுடைய அப்பாவா அவங்க நல்லா தான் இப்போ என்ன ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்களா? ஐயோ, எனக்குமே ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது. அவர் குடிச்சுக்கிட்டே இருக்கார். வருத்தத்தில் குடிக்கக்கூடாது. உனக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான ஒரு வழியை பார்க்கணும். ஆனால் தினமும் குடிச்சிட்டு தினமும் ஜாலியாகவும் இருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவங்க குடிச்சு போட்டு யாரா ஒருத்தரை வந்து அவங்க அவமானப்படுத்தணும், அசிங்கப்படுத்தணும், பிரச்சனை பண்ணணும். அப்படின்னா என்னுடைய அண்ணனுடைய ஃபேமிலி அவ்வளோ இலக்காரமாக போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்டே பிரச்சனைக்கு போயிட்டுருக்காங்க. அவங்க வந்து என்னுடைய புருஷன் கையை எடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நீ சந்தோஷமா இரு. ஒன்று அவங்க உயிரை எடுக்காமல் இருக்காங்க. இவங்க பண்ணுற டார்ச்சருக்கு, இவங்க பண்ணுற பிரச்சனைக்கு இவரை இப்போவே வெட்டி போட்டுடலாம். ஆனால் அந்த அளவுக்கு அவங்களுக்கு கோவம் இருக்குது. என்ன இருந்தாலையும் என்னுடைய பேச்சு கேட்டு அவங்க சைலண்ட்டாக இருக்காங்க. அதனால் மட்டும் நீங்கள் பாட்டுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் நீங்கள் தண்டனையை அனுபவிச்சே ஆகுவீங்க. அப்படி ஒரு நல்ல ஒரு பர்சனை வந்து நீங்கள் கஷ்டப்படுத்துறதுக்கான எல்லா கஷ்டமும் நீங்கள் தான் அனுபவிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேச்சையுமே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.